ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார், அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார், பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன, அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கு மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கு மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, கள்வர்கள் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலும் புது நினைவுகள் எழுகின்றன, அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய 3வது பிறந்தநாளில் ஜோவான் ஆண்டனி நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். அவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பத்தோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எம்ஜே ஆண்டனி ஆரோக்கிய பிரபு, பிரியா, டோனி, ஜோவான் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆர் அமல புஷ்பம், ஜி மரிய ஜேம்ஸ், எம்ஜே ரவி, எம்ஜே பாபு மேத்யூ அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தினர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். யாரும் நியாத ஆன்மாக்களுக்காக ஜான் சேவியர் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அக்ஷயாவுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், ரஃபல் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஃபிலோமினா டி சில்வா அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய 21வது பிறந்தநாளை கொண்டாடும் அமலா மேட்லின் இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாகவும், கல்லூரி மேற்படிப்புக்கான இடம் கிடைக்க வேண்டி வேண்டிய திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 3வது திருமண ஆண்டை கொண்டாடும் அகஸ்டின் ராஜ், ஜோஷிலா குடும்பத்தார் குடும்பத்தோடு இணைந்து நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கேத்ரினா பிரின்சி 22வது பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக இவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பாஸ்கரன், மேரி இவர்கள் இந்த குடும்பத்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த திருமதி மேரி ராஜேஸ்வரி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் நினைவு திருப்பலியை அவருடைய ஆண்மையை பாட்டிக்காக அலெக்சாண்டர் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமதி அனிதா அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக அந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதத்தின்
முதல் நாள், புதிய மாதம், புதிய தொடக்கம். இந்த நாளிலே நாம் புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே பல்வேறு திட்டங்கள் தீட்டி பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு நாம் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நாம் இருக்கிற நம்முடைய வீட்டில் இருந்தவாறு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் நாம் கொண்டு வருவோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கிடம் சொன்ன அந்த வார்த்தை, மலையில் கடவுள் பார்த்து கொள்வார், மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். யாவே ஈரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார், நம்மை வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடம் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். எந்த ஒரு சஞ்சலப்படாமல், சந்தேகப்படாமல், என் தேவன் என்னை பார்த்து கொள்வார். இந்த நாளிலே நாம் சரணடைவோம். கடவுள் என் குடும்பத்தை பார்த்து கொள்வார், கடவுள் என் தனிப்பட்ட வாழ்வை பார்த்து கொள்வார், கடவுள் இந்த மாதம் முழுவதையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரின் பராமரிப்பை நம்முடைய வாழ்விலே நம்பியவர்களாக, இறை பராமரிப்பை நம்முடைய வாழ்விலே நம்பியவர்களாக இந்த நாளை, இந்த மாதத்தை நாம் எதிர்கொள்வோம். நம்முடைய வாழ்விலே இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைக்க தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய விசுவாசத்திலே ஆழப்படாமல் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீனே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் மேலொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும்
இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டல்களை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினாவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்து நின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பலியாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்து நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவரின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெர்செபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 116 பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 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 ஆண்டவர் மீது அன்பு கூர்கிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார்.
அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரை என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பு அளித்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவலின்று விடுவித்தார். என் கண்கள் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரச் செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவனை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீர் எழுந்து உன் கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து
தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனதிற்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இறை பக்தியிலே ஊறி போன குடும்பம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் திருப்பலிலே பங்கேற்பார்கள். தினமும் குடும்பத்திலே ஜெபம் செய்வார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார்கள். கோவிலுக்கு என்று கேட்டால் கொடுப்பார்கள். கேட்காமலே பல நல்ல காரியங்களை செய்வார்கள். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். திடீரென அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு பயங்கரமான இழப்பு, ஏறக்குறைய பல கோடி ரூபாய்களை இழந்து தன்னுடைய வாழ்விலே எப்படி பயணிப்பது என்று தெரியாமல் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றார். ஒரு முறை அவரோடு நான் பேசி கொண்டிருந்த பொழுது, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு நீங்கள் வாழ்கிறீர்கள், கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்கிறீர்கள், குடும்பமாக வாழ்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, கடவுள் மேல் உங்களுக்கு கோபம் இல்லையா? கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கலாமா என்ற ஒரு கோபம் கடவுள் மேல் வருகிறதா என்று கேட்ட பொழுது, அவர் சொன்ன அந்த பதில் என்னை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தியது. அவர் சொன்னார், ஃபாதர், இன்று வரை கஷ்டம்னா என்னவென்று தெரியாமல் நான் வாழ்ந்து வந்தேன். இன்று கடவுள் என்னிடம் மகனே நில், கவனி, பயணி என்று சொல்லியிருக்கின்றார். என்னுடைய வாழ்வை சீதூக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்வை நான் சீதூக்கி பார்த்திருக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் என்னை கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழலிலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார். இந்த கடன் பிரச்சனையிலும் கடவுள் என்னை வழி நடத்துவார். நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதே கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை என்று பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய விசுவாச பயணத்தை ஆழமாக கேள்வி கேட்கிற ஒரு பகுதியாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். கடவுள் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம் என்று சொன்னவுடனே இதோ அடியேன் என்று பதில் சொல்லுகின்றார். நீ அன்பு கூறும் உன் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா அந்த நிலப்பகுதிக்கு செல் என்று கடவுள் சொன்ன பொழுது, அங்கு நான் காட்டக்கூடிய அந்த மலைப்பகுதியிலே அவனை நீ பலியிட வேண்டும் என்று கடவுள் சொல்கின்றார். ஆபிரகாம் கடவுள் சொன்ன அந்த வார்த்தைக்கு மறுத்து பேசலை, மறுப்பு சொல்லலை. அதிகாலையிலே எழுந்து என்ன செய்கின்றார்? தன்னுடைய கழுதைக்கு சேணமிட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள் இருவரை அழைத்து கொண்டு அவர் செல்கின்றார். வெல் ப்ரிப்பேர்ட், ஒரு சிறந்த தயாரிப்பு. கடவுள் சொல்லிவிட்டார், ஒரு தகுந்த தயாரிப்போடு, அதாவது அரை மனதோடு அல்ல, முழு மனதோடு எரிபலிக்கு வேண்டிய கட்டளைகளை, அந்த கட்டைகளை வெட்டி கடவுள் தனக்கு சொன்ன இடத்தை நோக்கி அவர் புறப்படுகின்றார். 3 நாட்கள் இந்த பயணம் தொடுகிறது. அந்த 3வது நாளின் இறுதியிலே ஆபிரகாம் தன்னுடைய மகனை
நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார், மகனே நாம் செல்வோம், அந்த வேலையாட்களை அங்கேயே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் மகனையும் அந்த விறகு கட்டைகளையும் எடுத்து கொண்டு செல்கின்றார். பிறகு ஆபிரகாம் அந்த எரிபலிக்கு தேவையான கட்டைகளை தன் மகன் மேல் வைக்கின்றார். அப்போது ஈசாக்கு தந்தை நோக்கி கேட்கின்றார், இதோ விறகுகளும் நெருப்பும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு ஆபிரகாமிடம் கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்ன அந்த பதில், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே பார்த்து கொள்வார், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே பார்த்து கொள்வார். அவர் நம்பிக்கை வைத்தார். அங்கே அவர் சென்றடைந்து ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் அந்த விறகு கட்டைகளை அடுக்கி தன்னுடைய மகனை கிடத்துகின்றார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட தன்னுடைய கையில் இருந்த அந்த கத்தியை எடுத்த பொழுது வானத்திலிருந்து அந்த வானதூதர் ஆபிரகாம் என்று சொல்லி, உன்னுடைய பையன் மேல் கையை வைக்காதே, அவனுக்கு எதையும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் நீ பலியிட நீ துணிந்து விட்டாய், நீ எனவே எனக்கு இப்போது புரிகிறது, நீ கடவுளுக்கு அஞ்சுகிறவன் என்பதை நான் அறிவேன். ஆபிரகாம் அந்த நேரத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து உயர்த்தி பார்க்கின்றார். அங்கே முச்செடியிலே ஒரு ஆட்டுக்கடாய் அங்கே இருக்கிறது. அதை பிடித்து தன்னுடைய மகனுக்கு பதிலாக அவர் அந்த ஆட்டுக்கடாயை கடவுளுக்கு பலியாக கொடுக்கிறார். எனவேதான் அந்த இடத்திலே அந்த இடத்தினுடைய பெயர் யாவே ஈரே என்று ஆபிரகாம் பெயரிடுகின்றார். யாவே ஈரே என்றால் மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுக்கு கடவுளின் தூதர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இன்றைய முதல் வாசகத்துடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். உன் ஒரே மகனை நீ பலியிட நீ தயங்காமல் இவ்வாறு செய்ததால் நான் உண்மையாகவே ஆசி பொழிந்து வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மனைவிகளைப் போலவும் முன்னையும் உன்னுடைய சந்நிதியும் நான் பலுகி பெருக செய்வேன் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நாம் உண்மையாக இருந்தால் கடவுள் நம்மை எந்த ஒரு சூழலிலும் கைவிட மாட்டார். இதை நம்ம உணர்ந்திருப்போம். கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, கடவுளுடைய முன்னிலே பிரியமான வகையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிற கடவுளாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை பற்றி நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் இப்படி வச்சுக்குவோமே, உங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 7 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் கழிந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. பிறந்த அந்த குழந்தை நல்ல முறையிலே கண்ணும் கருத்துமாக பராமரித்து உங்களுடைய பிள்ளை நீங்கள் வளர்க்கிறீர்கள். ஆனால் திடீரென நீங்கள் பயணம் செய்கிற பொழுது உங்களுடைய மகனையோ ஒரே மகளையோ நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன செய்வீர்கள்? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லது உங்களுடைய பையனை உங்களுடைய பொண்ணை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்வோம்? உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க முடியல. பிள்ளைங்களை விடுங்க, நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நமக்கு பிடிச்சமான ஒன்று, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அதெல்லாம் மேலே இருக்கவே முடியாது. இன்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அது யார் என்று. நம்முடைய கணவராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாம் குடும்பத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஒரு நொடியிலே அதை நாம் இழக்க நேரிடுகிற பொழுது நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாம் என்ன சொல்லுவோம்? கடவுளை பார்த்து நிறைய கேள்விகளை அடுக்கி தூக்கி வீசுவோம். கடவுளே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை? உமக்கு பிரியமாக வாழ்ந்ததுக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களை தள்ளிவிட்டு என்ன செய்வோம்? நம்முடைய விசுவாசத்தில் ஆழப்படுவதற்கு பதிலாக என்ன செய்வோம்? நம்ம விசுவாச பயணத்தில் துவண்டு விடுவோம். கடவுளுக்கு எதிராக வார்த்தைகளை அள்ளி வீசுவோம். அந்த சூழ்நிலையிலும் கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் நம்புவோமா? நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை, நமக்கு பிடித்தமானவற்றை நாம் கடவுள் நம்மிடம் கேட்கிற பொழுது அதை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசலை. ஆண்டவர் சொன்ன அந்த முறியா நிலை பகுதிக்கு தன்னுடைய மகனை அழைத்து செல்கிறார். மகன்தான் கேட்கிறார், எங்கே எரிபொருள் எங்கே என்று கேட்ட பொழுது, நீ வா, அங்கே கடவுள் பார்த்துக்குவார். பாருங்க, அதான் நம்பிக்கை. நாளை தினம் என்ன எனக்கு நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்டிப்பாக கடவுள் என்னை வழி நடத்துவார் என்கிற அந்த ஒன்றில் தான்
உண்மையான நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்விலே நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிற கடவுளாக இருக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலிக்கு பிறகு குணமளிக்கும் நற்கருணை மாசி நடந்தது. அதில் சிறப்பாக ஒவ்வொருடைய உடல் உள்ள வியாதிக்காக ஜெபித்தோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஊட்டியை சார்ந்த ஒரு பெண்மணி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்திலே ஃபாதர், என்னுடைய மார்பில் ஒரு கட்டி இருந்தது, அந்த நேரத்தில் என்னுடைய கையை வைத்து நான் கண்ணை விட்டு அழுது புலம்பி ஜெபித்தேன். ஆண்டவர் அந்த நேரத்திலே என்னை சுகப்படுத்தினார். எனக்கு இப்போ அந்த கட்டி இல்லை ஃபாதர், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குள்ளே, கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்து நாம் ஆண்டவரிடம் நாம் சரணடைந்து நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். இன்று நாம் பாடிய திருப்பாடலில் நாம் இன்று பாடிய அந்த திருப்பாடலானது மகிழ்ச்சி துக்கம் இந்த இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. திருப்பாடல் 116 மனிதரை நம்பியதால் ஆபத்திலே சிக்கி கொண்டு தவிக்கக்கூடிய திருப்பாடலுடைய ஆசிரியர் ஆண்டவருடைய உதவிக்கு மன்றாடிய பொழுது ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மனிதரை நம்பியதால் தனக்கு ஆபத்து வந்த பொழுது வேறு ஒருவரை நம்பாமல் ஆண்டவருடைய உதவியை அவர் நாடி செல்கின்றார். கடவுளும் அவரை ஆபத்திலிருந்து விடுவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் மகன் ஈசாக்கு எரிவலைக்கான அந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், கடவுளை பார்த்து கொள்வார். ஆழமான நம்பிக்கை, மலையிலே கடவுள் பார்த்து கொள்வார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரே மகனே கடவுள் பலியிடு என்று கேட்கின்றார். அப்படி இருக்க எப்படி என் சன்னதி வானத்து விண்மீன்களைப் போல பலுகி பெருகும் என்று ஆபிரகாம் சந்தேகப்படலை. உன்னுடைய சந்நிதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணிகளைப் போலவும் நான் பலுகி பெருகி ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் சொன்ன பொழுது அவர் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சந்தேகப்படலை. ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் கடவுளே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவரை நம்புகிறார். பலியிட சென்ற பொழுது அங்கே அந்த பலி பொருளை, அந்த கிடாவை, ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். ஆக நம்புகிறவர்களுக்கு அன்புக்குள்ளே எல்லாமே நடக்கும். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசிக்கின்றோம், நம்பிக்கையினால் அன்றி எவருமே கடவுளுக்கு உகந்தவளாக இருக்க முடியாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கின்றோம். யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய செயல்களால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதை நாம் நம்முடைய செயல்களிலே நாம் காட்ட வேண்டும். இதைத்தான் என்னுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளுக்கு ஏற்புடையவளாக வாழ 3 விதமான அந்த நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இறைவன் நம் முன் வைக்கிறார். நான் நலம் பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை, நான் நலம் பெறுவதை என்னோடு இருப்பவர்கள் விரும்புகிறாள் என்ற பிறர் நம்பிக்கை, நிச்சயமாக கடவுள் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற கடவுள் நம்பிக்கை. இன்று நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே முடக்குவாதம் முற்றவனை 4 பேர் இயேசுவிடம் சுமந்து குணப்படுத்துவதற்காக கொண்டு வருகிறார்கள். அந்த முடக்குவாதம் முற்றவன் கண்டிப்பாக இயேசு எனக்கு குணம் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது, தன் நம்பிக்கை. அந்த 4 பேரும் என்னை அழைத்து செல்கிறார்கள், அவர்களும் நான் சுகம் பெறுவதை விரும்புகிறார்கள் என்ற பிற நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக கடவுள் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற அந்த கடவுள் நம்பிக்கை இருந்தது. அன்புக்குள்ளே, மனித வாழ்வை பிறருக்கு உதவி செய்து வாழ்வதில் தான் இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த முடக்குவாதமற்றவனை படுக்கையை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேர் அவருடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக அந்த முடக்குவாதமுற்றவன் குணம் பெற்றிருக்க முடியாது. இங்கு 4 விதமான மனநிலைகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அந்த முடக்குவாதமுற்றவனுடைய மனநிலை. அவன் ஒரே இடத்துல பல ஆண்டுகளாக முடங்கி போய் கிடக்கிறான். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசுவால் தொடப்பட வேண்டும், அவனுடைய உணர்வுகள். இரண்டாவதாக அந்த 4 பேர் எப்படியாவது இந்த முடக்குவாதமுற்றவனை இயேசுடன் அழைத்து செல்ல வேண்டும். அங்கு பயங்கரமான ஒரு கூட்ட நெரிசல் இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இயேசுவிடம் அந்த முடக்குவாதமுற்றவனை அழைத்து வருகிறார்கள். மூன்றாவதாக இயேசுவின் மனநிலை. அங்கு கூட்ட நெரிசலாக இருந்தாலும் கூட அங்கு கொண்டு வந்த அந்த முடக்குவாதமுற்றவனை வராதுங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தலை, போங்கன்னு சொல்ல, அப்புறம் வாங்கன்னு சொல்லலை.
அங்கேயே ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே குணம் கொடுக்கிறார். நான்காவதாக அங்கிருந்த பரிசேய மக்களுடைய மனநிலை. இயேசு குணத்தை கொடுத்த உடனே அங்கே இருந்த பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? இவன் கடவுளை பழிக்கிறான் என்று சொன்னார்கள். அவர்கள் கடவுளை பழிக்கிறான் சொல்லி அவர் மேல் குற்றம் கண்டுபிடித்தார்கள், குறை கண்டுபிடித்தார்கள். அன்புக்குள்ளே இந்த 4 பேர்லே நாம் யாராக இருக்கிறோம்? நாம் இயேசுவை போல இயேசுவின் மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? அல்லது அந்த முடக்கவாத முற்றனுடைய நிலையிலே நாம் நம்முடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளில் நாம் முடங்கி கிடக்கிறோமா? அல்லது அந்த 4 பேரை போல யாராவது கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களை நாம் இயேசுவும் அழைத்து செல்கிற நல்ல குணம் நம்மிடம் இருக்கிறதா? அல்லது அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை போல நாம் மற்றவர்களை குறை சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்புக்குள்ளே நாம் ஆண்டவரிடம் நாம் கேட்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவதாக நாம் நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். நாம் யாரிடம் பொதுவாக கேட்போம்? யாராவது போய் பிச்சை காட்டவை கேட்போமா? கேட்க மாட்டோம். யாராவது போய் நமக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு போட கேட்போமா? ஒருவேளை இன்னைக்கு பிச்சை காட்ட போய் நம்ம கேட்போம் இல்லையா? இன்னைக்கு பிச்சைக்காக நிறைய பேங்கில் நிறைய லட்சமாக கூடி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி நம்ம போய் கேட்கலாம். ஆனால் பிச்சை காட்ட போய் கேட்க மாட்டோம். நம்ம கேட்குறவங்களுடைய நிலையை அறிந்து தான் நாம் கேட்போம். அன்புக்களுடைய நாம் கேட்கக்கூடியவர் பொக்கிஷங்களுடைய அதிபதி. யார்? நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் பொக்கிஷங்களுடைய அதிபதி. நாம் கேட்பதற்கு அதிகமாகவே வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் உடனே தான், நான் உடனே வரணும். ஆனால் நம்ம வர்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. என்ன நான் கேட்டு என்ன கடவுள் என்ன அப்படி எனக்கு அள்ளி கொடுத்து விடுறார் அப்படின்னு ஒரு நம்முடைய விசுவாசத்தில் கூட ஒரு சந்தேகம். மத்திய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட பெண்மணி என்ன சொல்லுகிறார்? நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் நம்பினார். அந்த தொழுகை கூட தலைவர் யாயிர் என்ன சொன்னார்? நான் இயேசுவை பார்த்துட்டு அவர்கிட்ட என்னுடைய மகளுக்கு சுகம் கேட்பேன். வந்தார், கேட்டார். உயிர் போயிருந்தால் கூட வீட்டுக்கு போகிறவ அங்கே உயிர் கிடைக்கிறார். ஆக நாம் கேட்குற பொழுது நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். அப்போது ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவதாக கடவுள் பேரன்பு உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? இந்த உலகத்திலே என்ன மாதிரி ஒரு பாவி கிடையாது. நான் போய் கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் கொடுப்பாரா? கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அப்போ நம்ம கேட்கணும். மூன்றாவதாக உரிமையோடு கேட்க வேண்டும். நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு இருந்தால் தான் நம்ம உரிமையோடு கேட்க முடியும். உரிமை இருந்தால்தான் நாம் உரிமையோடு நாம் கேட்க முடியும். ஒரு சில பிள்ளைகள் பெத்தல்ல வாங்கி கொடு கேட்குறாங்கல்ல. ஒருவேளை அவங்க கேட்குறது நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் உரிமையோடு கேட்பாங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமண நிகழ்வுக்காக பேசிக்கொண்ட பொழுது என்னென்ன செய்யலாம் என்று கேட்டிருந்த பொழுது பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். எனக்கு எல்லாமே கிராண்டாக செஞ்சான். ஏப்பா இது இந்த லாக்டவுனு இந்த பேரிடர் காலத்தில் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ பெத்தல்ல, அது ஒன்றை கடமை, உன் கடமை நீ செய் அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான். இதுதான் அன்புக்குள்ளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடப்பது. ஆக நாம் கேட்கிற பொழுது உரிமையோடு நாம் கேட்க வேண்டாம். அவங்க அப்பா அம்மா செஞ்சாங்க. இதை நம்முடைய ஜெபத்திலே செய்ய வேண்டும். ஒரு சாதாரண ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு இதை செய்கிறார் என்றால் நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? நாம் உரிமையோடு கேட்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். கடைசியாக நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டியது நன்றி உணர்வு. கேட்டது அதோட சரி, கேட்டது கிடைச்சதா, ஓகே பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதல்ல உண்மையான ஜெபம். ஆழமான ஜெபம் என்ன? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் பார்க்கின்றோம், இதை கண்ட அந்த மக்கள் கூட்டத்தினர் அச்சமுட்டனர். கடைசியாக அவன் என்ன செய்கிறான்? அவன் கட்டிலை அவன் தூக்கி கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். இதுதான் நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். நாம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், உண்மைதான். நம்முடைய விசுவாச பயணத்திலே ஒரு குறைவு ஏற்படுகிற பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், என் தெய்வம் என்னை பார்த்து கொள்வார், மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். பாருங்கள் எவ்வளவு நம்பிக்கை. என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடக்க போகும் தெரியாது, ஆனால் அங்கேயும் கடவுள் வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது அல்லவா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்துவோம். கடவுள் என் வாழ்வை பார்த்து கொள்வார், கடவுள் என் குடும்பத்தை பார்த்து கொள்வார், கடவுள் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்வார், கடவுள் இந்த இக்கட்டான இந்த பேரிடர் காலத்திலே என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரோடு பயணிப்போம். ஆமேன்.
ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என என்னில் சிறந்ததையே தருகின்றேன். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றீர். ஆபேல் தந்த பலி என என்னில் சிறந்ததையே தருகிறேன். இறைவா இறைவா என்னில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா என்னில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளிலானே. முகம் மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக்கிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவலில் இருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமென்னேறி வந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்களோடும் புனிதரை பிறந்தோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார், மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். யாவே ஈரே. இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெப வரிகளாக மாறட்டும். நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய இரு கரங்களையும் குவித்து வல்லமையோடு ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், இன்னல்கள், இடர்பாடுகள், நோய் நொடிகள், வெளியில் சொல்ல முடியாத கவலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். என் தெய்வன் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி தன்னுடைய விசுவாச பயணத்தில் ஆண்டவரோடு நடந்தார். இன்று நாம் கடவுளோடு நடந்தோம் என்றால் கடவுள் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம், கடவுள் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்து எனக்கு உதவி வரும். எங்கிருந்து நமக்கு இந்த உதவி வரும்? இந்த கடவுளிடம் மட்டும்தான் அந்த உதவி வரும். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவதை மேல்
கடவுளை நம்புவாம், ஆண்டவர் நம்புவாம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார். திருப்பாடல் 34:6 நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளை, திக்கற்ற எளியவளையும் அவர் விடுவிப்பார். ஆண்டவர் இந்த ஒரு சூழலிலும் நம்மை கைவிட மாட்டார். நாம் கடவுளுடைய உதவி நாடுகிறோமா அல்லது மனிதனுடைய உதவியை நாம் நாடுகிறோமா? நீங்கள் வேண்டும் முன்பே உங்களுக்கு நான் பதில் மொழி தருவேன். நாம் கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு பதில் மொழி கொடுக்கிறார். முடுக்கு வாதமுற்றவனை நோக்கி, எழுந்து உன் கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொன்ன தேவன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொன்ன தேவன், இன்று நாம் இருக்கிற இடத்துல நம் ஒவ்வொருவரையும், மகனே மகளே எழுந்து நட. பாவக்கட்டுகளால் நாம் முடங்கி போய் கிடக்கலாம், பாவ சுமைகளால் நம்முடைய வாழ்வில் நாம் முடங்கி போய் கிடக்கலாம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். நீங்கள் எந்த இடத்துல, இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்து ஜெபித்தாலும் சரி, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிற நேரம். அன்று அந்த முழக்க வாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொன்ன தேவன், இன்று நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட இருக்கிறார். அற்புதம் நடக்கக்கூடிய நேரம், அதிசயம் நடக்கக்கூடிய நேரம். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, உன் வரங்களால் நிரப்புமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கருணை மழை பொழியாண்டவரே, என் மீது கருணை மழை பொழியாண்டவரே. பார்வையற்றோர் பார்வை பெறணும், குருடர் பார்வை பெறணும், காது கேட்காதோர் கேட்கணும், ஊமையர் பேசணும். தொடுங்காண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள அத்தனை விதமான வியாதிகளையும் தொட்டு சுகப்படுத்துகாண்டவரே. பாவ வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வரணும், ஒரு புதிய மனிதனாக நான் வாழணும். என்னை நம்பிக்கையிலே ஒரு மனுஷியா நான் வாழணும். என்னை தேற்று ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களா நிரப்புமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களா நிரப்புமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கருணை மழை பொழியுமையா, கருணை மழை பொழியுமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. அன்று முடக்கு வாதமுற்றவனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட, உன் கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொன்ன தெய்வம், இனி நீங்கள் இருக்கிற இடத்துல மகனே மகளே, பாவக்கட்டுகளிலே நீ விழுந்து போயிருக்கிறாயா? எழுந்து நட, எழுந்து நட. உன்னுடைய வாழ்க்கையில எழுந்து முடியாமல் தவிக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், எழுந்து நட, எழுந்து நட. ஒரு புதிய வாழ்வை நீ பெற்றுக்கொள், ஆவியிலே புதிய வாழ்வை பெற்றுக்கொள். தெய்வம் சொல்லுகிறார், தெய்வம் சொல்லுகிறார், எழுந்து நடக்கலாமா, எழுந்து நடக்கலாமா? ஆண்டோட சொல்லுவ, நான் தயாராண்டவரே, நான் தயாராண்டவரே. பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும், பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும். காது கேளாதோ
செவிகள் கேட்கணும், வாய் பேசாரோ மகிழ்ந்து பாடணும், வாய் பேசாரோ மகிழ்ந்து பாடணும். நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும், நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யும் ஐயா. வல்லமை நிறைந்தவரே, வரங்களால் நிரப்புமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கருணை மழை பொழியுமையா, கருணை மழை பொழியுமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு கேட்கிறேன். ஏதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் நம்மை பார்த்து கொள்வார். நம்மை கைவிடாத தேவன் இருக்கிறார். பலிபீடத்தை நாம் உற்று நோக்குவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் இதனுக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் மேலெடுத்து பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். முடுக்கு வாதமுற்றவனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் கட்டளை தூக்கி கொண்டு போ என்று சொன்ன தேவன் இதோ நம் ஒவ்வொருவரோடு உரையாட இந்த நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார். இவரை இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்து களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்தன்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவருடைய திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். பாவப்பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டினார், உமக்கு நன்றி. அமைதி இழந்த எந்தன் வாழ்வில் அமைதி தந்தாயே, உமக்கு நன்றி. கேட்கும் போது அனைத்தும் தந்து, தட்டும் போது கதவை திறந்து, தேடும் போது உன்னை கண்டேனே. கேட்கும் போது அனைத்தும் தந்து, தட்டும் போது கதவை திறந்து, தேடும் போது உன்னை கண்டேனே. நன்றி 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 நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.